முக்க பார்த்தீங்களா, பெரிய ஒரு பாறை அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு. மேலே அப்படியே ரவுண்டு போனோம். பாறை வழியில் இந்த லொக்கேஷனை பார்த்தோம். அது இறங்கினா ஃபுல்லாக காடாக இருக்குது. வழிபாதை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து கருங்கல் கட்டு. இந்த மலையில் எல்லாமே ஆள் இருந்திருக்கு முந்தி. ஆனால் இப்போ தான் தற்போது ஆள் இல்லை. எப்படி போகிறது? இது வருங்க ஆட்டு புழுக்க. மொத்தைக்கு தான் வந்திருக்கோம். குருவி சவுண்டாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டு, பழைய காலத்து கருங்கல் கட்டுலாம் இருக்கு. தெரியுதா? ஓசில் திடீர்னு தண்ணி வரல. அப்போ தண்ணியை செக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வழியாக வந்தேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு விடணும்னு நினைக்கல. என்ன சொன்னா நம்ம ஆக்கத்து வேறு கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வராதனால நம்ம புதுசாக வழி வெட்டி போக முடியாது. இந்த புதருக்குள்ளோடு தான் போகணும். இது சவுண்டு காட்டு, என்ன சவுண்டுன்னு தெரியல. ஓகே கோ. மிருகம் போகக்கூடிய வழிபாதைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பார்க்க தொலைஞ்சு கிடாக்கு. ஓ மை காட், இங்கே பாருங்க மலை பாக்கு. யாருக்கு இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அதில் இந்த பாக்கெல்லாம் நமக்கு தான் சொந்தம். சரியா? ஓகே, கொஞ்சம் பாக்கு கிடச்சி நமக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே கிடக்கு. தேடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு கவர் கூடு கூட பார்க்க முடியாது. நம்ம பாக்கெட் ஃபுல்லாக தான் நிறைக்கணும். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எப்போயா தான் கிடைக்கும். இங்கே பாருங்க, ஒரு 50 ரூபாய்க்கு சாணம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்கெட்டு ஃபுல்லாக பல்ஜ் ஆகி நிற்குது. அப்போ எனக்கு சமூக சீசன் பக்கத்தில் இந்த மலை பார்த்தா சுற்றி வர வேண்டி தான் மலையா நிறைய கடை கேட்டுங்களா. ஓ மை காட், காட்டு கமுகு இப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல.
இல்லை போயிட்டு வர்றது சாத்தியமே இல்லாதது. இல்லை கிடைக்கிற மட்டுக்கு வாரி கொண்டு போயிட வேண்டியதான். அங்கங்கே கிடக்கு பாக்கெட்டெல்லாம் நிறைஞ்சி. ஓகே 2 பாக்கெட் நிறைஞ்சாச்சு. அடுத்த பாக்கெட் வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் ஆகும். இதெல்லாம் பழைய காலத்து ஆளுவேன் பார்க்க வச்சுட்டு போயிருக்க மரம். அதில் அந்த வவ்வால் இருக்குல்ல, கீழே எல்லாம் நிறைய வீடு இருக்குது. ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு. இப்போ இந்த வவ்வால் இந்த பழத்தை உடனே இந்த பழம் நினச்சி இதை கடித்து எடுத்துகிட்டு கொண்டு பறந்து இதாகிற இடத்துல காட்டு பகுதியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ தான் அவருக்கு தெரியும் இது சாணம் வேறான்னு. அது ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி அது வவ்வால் ஏமாந்துடும். அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்க மரம் அது தெரியாமலே அது குறுக்கப்பட்டுட்டு போயிடும். அதான் விஷயம். நிறைய பழைய பாக்கெல்லாம் கிடக்கு. மக்கா இது கொஞ்சம் விட்டு அதெல்லாம் குறுத்துறேன். ஒரு சாக்கு ஒரு கோணிப்பை ஒன்றுமே பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே ஆட்கள் இல்லாத இடம். தெரியுதா? ஓகே மக்கா பறக்கிட்டு பார்ப்போம். மக்கா இப்போ பார்க்கலாம் நிறைய கிடக்கு. இன்னும் நம்மளால் பறக்க முடியலை. ஏன்னா நம்ம பேக்கெட்டு ஃபுல்லாக நிறைஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கிடக்கு. லாஸ்ட்டு மொபைலுக்கு கூட இடம் இல்லை, என்னால் நடக்க விட முடியலை. இங்கே பாருங்கள், இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, பேக் பாக்கெட்டு, 2 பேக் பாக்கெட்டு எல்லாமே நிறைஞ்சாச்சு. மொபைல் கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்ட இறங்கி போனால் நடக்க விட முடியலை, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஃபேண்டெல்லாம் எல்லாத்துலேயுமே பார்க்க நினச்சாச்சு. இது கடவுள் தந்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம இவ்வளோ தூரம் இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வந்ததுக்கு மாமூல் தந்திருக்காரு. மாமூல். சரி ஓகே போயிடும். எப்படி போகிறான்னு தெரியலையே. ஓகே மக்கா நைஸாக போயிடும். இதுக்கு மேலே பார்க்க பறக்க நிற்காண்டாம். கிடச்சது வரைக்கும் போதும். ஒர்க்குக்கு போயிட்டு அப்படி இப்படி பார்த்து வந்தேன். அப்போ மக்கா இங்கே பாருங்கள் ஸ்பாட்டை. நம்ம ரொம்ப உயரத்தில் இருக்கோம். ஏதோ வழி மாறி போச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஏதேசம் என்னோடய கணிப்பு நம்ம வளைக்கு கிட்ட வந்துட்டோம். எப்படின்னு பார்த்தா நம்ம வளைக்க பக்கத்தில் நிறைய கிராம்பு செடியெல்லாம் நிற்கும். கிராம்பு மரம், செடி இல்லை மரம். அந்த தோட்டத்துக்குள்ளே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கிராம்பு மரமாக இருக்குது. அதை வச்சு ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியுதா? கிராம்பு மரம். ஓ மை காட், கிராம்பு தோட்டம். அப்போ இந்த ரோட்டு தான் இருக்கும் நம்மளோட வலை. அந்த அத்தத்தில் இருக்கும். அப்போ இது கிராம்பு தோட்டம். இதோட பக்கத்தில் தான் நம்மளோட வலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுப்புழுக்கெல்லாம் கிடக்கு. தெரியுதா? நம்மளோட வலை அந்த சைடு இருக்குது. நைஸாக இறங்கி நைஸாக போயிட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்களா? வெளியே இன்னும் ஃபுல்லாக முழுசாக வந்து சேரலை. நம்ம அப்படி போயிட்டே இருக்கோம். நம்ம வலைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் சீக்கிரமாட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதேசம் கிட்ட வந்துட்டோம். கேட்டிங்களா? ஓ மை காட், இதுல யார் அப்படி போகலாம். புதுசாக அவர்களை கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம பைப் அங்கோடு தான் கிடக்கு. அப்படி வந்து அங்கே போகுது பைப்பு. இப்போ நம்ம அப்படி போய் அந்த மாதிரி அப்படியே ரவுண்ட் அடித்து இந்த வழியாக வந்திருக்கோம். புது வழி.
நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமாக்கா. சரி, நம்ம இனி வீடை பார்த்து நோக்கி போக வேண்டியதான். தண்ணி வருதா இல்லையா என்ன ஆகுதுன்னு செக் பண்ணதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டு மிருகம் போய் வழிபாதை உருவாக்கி வச்சிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பார்க்க கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தோல நம்ம எடுக்கலை, அதில் போட்டுட்டோம். Oh my God. ஓ மை காட், நம்ம வளைக்க பக்கத்தில் வந்துட்டோம். நெருங்கி நம்ம டாங்கு நம்ம வளைக்க ஏற்றம் டாப்பில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். பார்த்தீங்கன்னா கிராம்பு மரம், நம்மளோட பைப்பு என்ன கிடக்கு. ஆனால் தண்ணி வரல. ஒன்ஸ் மோர் போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்தா ஹாய் மக்கான். பார்த்தீங்கன்னா இதுதான் கிராம்பு மரம். கிராம்பு தோட்டத்துக்குள்ளே அங்கே இருக்கிறோம். இந்த ஒரு மரமும் ஒரு 16 வருஷம் 17 வருஷம் பழக்கம் உள்ள மரம். பழக்கம் உள்ளன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கிராம்பு தோட்டத்துலேயே அங்கே இருக்கிறோம். நம்ம மேலே பேக்கில் நிற்கிறதெல்லாம் கிராம்பு மரம். கிராம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பேஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கும் கிராம்பு மரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் அப்படி இருக்கும். அப்போ இதில் யானி வச்சு இந்த மரத்துக்கு மேலே சாய்ச்சி இந்த கொப்பு சைடில் தான் கிராம்புகள் காய்க்கும். அப்போ அந்த கிராம்புகள் எல்லாம் உடச்சி எடுப்பாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு வேலை கூலின்னு பார்த்தா 1300 வேலை கூலியும் சாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஒரு மரம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு 16 வருஷம் பழக்கம் உள்ள மரம். 16 வயசு இருக்கும் அதுக்கு. அப்போ இந்த மரத்தில் ஒரு 20 கிலோ பறிப்பாங்க. 20 கிலோ கிடைக்கும் ஒரு மரத்தில். அப்போ இது பச்சைக்கு விற்றா எவ்வளோ ரூபா தெரியுமா கிடைக்கும்? 130 ரூபா அப்படி தான் கிடைக்கும். அதே இதை காய வச்சு விற்றா ஒரு 1000 ரூபா 1100 போகும். அப்போது ஒரு 25 கிலோ இதில் ஒரு மரத்தில் ஒரு 25 கிலோனா 2500 கிடைக்கும். அப்படி தானே இல்லையா? அப்போ காய வச்சு கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 25,000 கிடைக்கும். 2500 இல்லாமக்கா ஒரு மரத்தில் 25,000 கிடைக்கும். அப்போ அதனால் உங்கள் வீட்டுக்கிட்டேயும் நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு மரத்தை நடலாம். இது இப்போ தான் பூக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? தோட்டத்தில் ஆள் இல்லை, இங்கே யாரும் கிடையாது. காடுனால நட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ தான் பூக்கக்கூடிய டைமு. ஒரு மரத்தில் சுமார் 25,000 கிடக்குதுன்னா 100 மரம் இருந்துன்னா பார்த்துக்கிடுங்க. 10 மரத்துலேயே 2.5 லட்ச ரூபா ஆச்சு. 100 மரத்தில் பார்த்துடுங்க. இது என்ன விஷயம்னா வேலை கூலி, வேலைக்காரங்களுக்கு இருக்கிற சம்பளம் ரொம்ப அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளே ஒரு 10 கிலோ தான் பறிப்பாங்க. 10 கிலோனா 10,000 ரூபா. உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1100 ரூபா ஒரு ஆளுக்கு போயிடும். அது போக சாப்பாடு செலவு அந்த மாதிரி. இப்போ கிராம்பு தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம பக்கத்துல தான். இப்போ நமக்கும் கிராம்பு நடலான்னு ஒரு ஆசை உண்டு. வேண்டாம், நம்ம கமுகு நட்டுருக்கோம். கொஞ்சம் பைசா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி மரங்களை வாங்கி நடலாமாக்கா. ஏன்னா இந்த கிராம்பு மரம் நட்டு ஒரு 4-5 வருஷத்துலேயே காய்க்க தொடங்கிடும். காய் பூ கிராம்பு பூ கிடைக்கும். இதோட இலையே கிலோ 40 ரூபாச்சு விற்குதுன்னா பார்த்துடுங்களா. பாருங்க, கிராம்பு தோட்டம் தான் இதெல்லாம். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே கிராம்பு தோட்டம் தான் நிற்குது. கிராம்பு மரம் நம்ம பக்கத்தோல. இப்போ நம்ம வளையக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கிராம்பு மரம் நிற்குது. இது நம்மளோடது இல்லை, பக்கத்து வளையோடது. நம்மளோட வளைய ஒன்றுமே இல்லை. நம்மளும் இந்த மாதிரி கிராம்பு வளர்த்தெடுக்கலாமாக்கா. ரொம்ப நாள் ஆகும் வளர்ந்து வர்றதுக்கு. அப்போ நம்ம வளைக்க பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வலை வந்தாச்சு. அப்போ நமக்கு இங்கே ஃபுல்லாக கிராம்பு நடலாம்.
பாப்பா நட்டு 10 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு.